கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பேபி எப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் உங்களுக்கு பேபிலாம் வெளியில சொசைட்டி பண்றதை விட வீட்ல பண்ற ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். Rednool celebrating Sharath and Kritika. Title sponsor Dr. Sri Verma. Venue partner V Space. Sri Verma சார்பாக ஒரு குட்டி gift hamper. Thank you ஸ்ரீ வர்மா. இதே மாதிரி டெய்லி வீட்டுக்கு வருமா? லவ் பண்ண டைம்ல நமக்கு ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும். ஃபேஸும் சரி ஃபேஸும் சரி அப்போ ஒன்று இருந்திருக்கும். அந்த டிரான்சிஷனா நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஜிங்கலாலா. குண்டா இருக்கீங்க, நீங்க எப்படி டயட்டிஷியனா இருக்கீங்க. நான் படிக்கும்போது குண்டா இல்ல மேன், அப்புறம் தான் ஆன என்னோட ரூட் காஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. நான் என்ன கோ த்ரூ பண்ணேன், வாய் இருக்குங்கிறதுக்காக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு போவாங்க. பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ்னா அவ்வளோ ஈஸியா வந்துடும். லிட்டரலா திட்டுவாங்க. நான் அது மெடிக்கல் சைட்ல தான் பாக்குறேன். மன வளர்ச்சி சொல்லலாம், தப்பு இல்ல. இவளுக்கு மட்டும் நான் சொல்லலை. சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. டேய், ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தா என்னன்னா நீங்க ஏன்டா வயிறு எறியீங்க? யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். பேபி எப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் உங்களுக்கு பேபிலாம். வெளியில சொசைட்டி பண்றதை விட வீட்ல பண்ற ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். திரும்ப 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 கேட்டுட்டே சம்டைம்ஸ் இவங்களை போய் பார்க்கணுமான்னு தோணும். அடுத்த தடவை குழந்தை வந்துடணும்னு வேண்டிக்கும். அடுத்த தடவை குழந்தை ஒரு வருஷத்துக்கு மேல இல்ல டாக்டர் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு போய் ஒவ்வொருத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம? என்னை வந்து வீட்டில் தான் மெயினாக பாடி ஷேம் பண்ணுறாங்க. வீட்டில் தான் மெயினாக எனக்கு பேபியோட ப்ரெஷர் போடுறாங்க. இது ஒரு குழந்தை இல்லையா? அடுத்து என் சைடில் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் வெயிட் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ண மாட்டேன் தான் கேட்பேன். திஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆக்சுவலி. மென் கிட்ட யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க. எப்போதுமே அவங்களோட டார்கெட் வந்து விமன் தான். நான் நிறைய யோசித்தேன், இதுக்கு எப்படிரா பண்ணலாம், இதுக்கு எப்படிரா பண்ணலாம். அதுக்கப்புறம் முதல்ல இதுக்கு என்ன பண்ணலாம். மென்ஸ் கிட்ட மோஸ்ட்லி இருக்க பிரச்சனை என்னன்னா வெண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. நம்ம அட்லீஸ்ட் அழுதோ ஏதோ ஒன்று பண்ணி வெண்ட் அவுட். ஒரு கட்டத்துக்கு மேலே பர்ஸ்ட் அவுட் ஆகாது. கண்டிப்பா. ஓ, இவங்க எப்படிப்பட்ட மருமகள்? தப்பான கேள்வி, தப்பான கேட்டு. மருமகள்னு சொல்றதை விட மகள்னு சொல்லலாம். ஆஹா ஆஹா ஆஹா. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் மகாராஜா தைலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Hi, this is Deepika from Rednool celebrating Sharath and Kritika. My favorite couple. Seriously, I think initially தல தீபாவளி டைம் அப்போ நம்ம சந்திச்சோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ என்ன 5-6 years ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி? 4 years 4.5 years நான் ஆயிடுச்சுன்னு நீங்க எடுத்தோடனே ஒரு கலவரத்துல தான் ஆரம்பிக்கணும். நீ மீட் பண்ணி அடிச்சான்னு கேக்குறியா? ஓ அப்படி நல்லா சமாளிக்கிறாரு. மீட் பண்ணி கேளுங்க எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு. மீட் பண்ணி ஒரு 8 years. பரவாயில்ல, தப்பிச்சுட்டாரு. எடுத்தோடனே சண்டைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு. இந்த மாதிரிலாம் கப்பல் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பேன் தெரிஞ்சுதான் நேற்று நைட்டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. ஐயோ என்ன டேட்ல. ஆனா இதுல என்னன்னா இந்த கம்பேட்டிபிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிறைய சர்ப்ரைசஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிஃபோர் வி பிகின், ஸ்ரீ வர்மா சார்பாக ஒரு குட்டி கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸ்ரீ வர்மா. இதே மாதிரி டெய்லி வீட்டுக்கு வருமா? ஹவு இஸ் லைஃப் கோயிங்? இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கல்யாணத்துலேருந்து அதுக்கப்புறமா ஒரு ட்ராவல் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ராக்ரஸே வேற மாதிரி இருக்கும். எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க. எஸ், அமேசிங்காக போயிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் டே பை டே வந்து எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம லவ் பண்ண டைமில் நமக்கு ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும். லைக் ஃபேஸும் சரி ஃபேஸும் சரி அப்போ ஒன்று இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம்ல நம்ம மேபி நம்ம சிச்சுவேஷன்ஸ் மாறுதா, நம்ம மெச்சூர்ட் ஆகுறோமா இல்லைன்னு தெரியாது. பட் அது ஒரு டிரான்சிஷன் கொடுக்கும். அந்த டிரான்சிஷனாக நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஜிங்கலாலா. பின்னாடி எட்டி பார்த்துட்டு அப்போ அப்படி இருந்த ஏன் இப்போ இப்படி இல்லை, அப்போ அப்படி நடந்துச்சு ஏன் இப்போ அப்படி நடக்கலன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா
கஷ்டம்தான். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இவரோட சக்ஸஸ் ஆர் இவரோட பாதைக்கு பின்னாடி அஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ஒரு முயற்சிக்குமே வந்து இவர் இருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு இதை டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னாலுமே அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு அழகான கேப்ஷன் நான் படித்தேன். நீங்கள் வந்து பாடி வெயிட் பற்றி நிறைய வந்து பேசியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் டயட்டீஷியன், அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணுன்னு இருந்தேன். அது ஒரு மித்தாவே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு பியூட்டிஷியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேராக இருக்கணும், ஆமாம். அவங்க வந்து ப்ரிப்பாக மேக்கப் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு மேக்கப் ஃப்ளாஸே இருக்கக்கூடாது. ஒரு மாடலாக இருந்தால் அவங்க வந்து இந்த ஃபிகரில் தான் இருக்கணும், அவங்க இதுதான் ஹை ஹீல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அவங்க கம்ஃபர்ட் ஆன ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஸ்டாஃப்னா இப்படி தான் இருக்கணும், ஜிம் ட்ரைனர்னா தொப்பை இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. புரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு மித்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எனிபடி கேன் பிகம் எனிதிங் எல்ஸ். அதுதான் விஷயம். இதில் வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியம். இங்கே நிறைய பேர் வந்து இப்போ லீனாக இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேங்கிறதுக்காக நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் டயட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நியூட்ரிஷன் ட்ரிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி டயட்ஸ் மாறும். ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய என்ன வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அந்த ப்ரிஃபரன்சஸ் இருக்குது, ஃபுட் அலர்ஜிக்கு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே அவங்க பார்க்கறதில்ல. அண்ட் மெயின் கோர் வந்து ரூட் காஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்காங்கன்னா அவங்க எதனால வெயிட் கெயின் ஆனாங்க, அவங்க ரூட் காஸ் என்ன? பேஸ்மெண்ட்டை நீங்கள் சரி பண்ணாமல் பில்டிங்கை நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால இது வந்து ஒரு காமன் டேபு ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி குண்டா இருக்கீங்க, நீங்கள் எப்படி டயட்டிஷியனாக இருக்கீங்க, நான் படிக்கும்போது குண்டா இல்லை மேன், அப்புறம் தான் ஆனேன் அப்படி எனக்கு நீங்களே சொன்னீங்களே ரூட் காஸ் என்னன்னு தெரியாம ஜட்மெண்டல் கமெண்ட்ஸ் வருது. எக்ஸாக்ட்லி. என்னோட ரூட் காஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. நான் என்ன கோ த்ரூ பண்ணேன், நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன், என்னெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சிம்பிளாக நீங்கள் வாய் இருக்குங்கிறதுக்காக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு போவாங்க. நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுற ஆட்கள், உண்மையாகவே ப்ரொஃபஷனல்ஸை சீக் பண்ணி போகிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போகிறோம் நமக்கு. தட்ஸ் இட். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு போய் ஒவ்வொருத்தட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். வென் யூ ஆர் ஓப்பன் டு பப்ளிக் அப்படின்போது பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடும். அதுவும் ஒரு லைம் லைட்டில் இருக்கும் அப்படின்னா சர்வசாதாரணமாக எல்லாருமே வந்து லிட்ரலாக திட்டுவாங்க. அது வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. அது வந்து அந்த சைடு வந்து இருக்கிறது ஒரு ஹியூமன் தான் அப்படின்ட்டு யோசிக்கவே மாட்டாங்க. அது அப்படி யோசிச்சாங்கன்னா அவன் மனுஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதான் அந்த பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் பார்த்துருக்கேன், உங்கள் 2 பேருக்குமே வந்திருக்குன்னு பார்த்துருக்கேன். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் சொல்கிறேன். அது சிம்பிளி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நான் அதெல்லாம் முதல்ல நான் போய் அவ்வளோ சீக்கிரத்தில் குட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறது. பேட் கமெண்ட்ஸ் பார்த்தா இக்னோர் பண்ணுறது, அவ்வளோதான். இல்லைன்னா நானே டெலீட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதுக்கு அவன் டைம் எடுத்து இவ்வளோ நேரம் பண்ணுறானேடா அப்படின்றத யோசிப்பேன். அவன் இது புரியாதவனு தான் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆமாம், அவனுக்கு எக்ஸ்பிளைன் எதுக்கு அவனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுக்கிட்டு நீலாம் இன்னும் வளரணும் தம்பி அப்படின்ட்டு விட்டுருவேன் நான். அவ்வளோதான். ரைட். என்ன பிரச்சனையோ பாவம் அந்த வன்மத்தை கூட நீங்க கக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க செல்ஃப் ஏதாவது அப்சஸ்டா இருந்தா கூட அந்த மாதிரியான, நான் அது மெடிக்கல் சைட்ல தான் பாக்குறேன். நான் அது ஒரு கண்டிஷனா தான் பாக்குறேன். பாவம் மன வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் வளரணும். அந்த அளவுக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆப்போசிட்ல இருக்கவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கும் போதுல ஓகே பாவம் இன்னும் கொஞ்சம் வளரணும். இவளுக்கு மட்டும் நான் சொல்லலை, நிறைய பேருக்கு வருது இப்போ நிறைய கமெண்ட்ஸ். இப்போ நான் சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்கள பத்தி கூட நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஏன்னா டேய் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தா என்னடா நீங்க ஏன்டா வயிறு எறியீங்க அப்படி இருக்கும். யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, உங்க லைஃப்ல நீ எப்படி இருக்கன்னு பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கமெண்ட்ஸ்ல ஆக்சுவலா 2 விதமா இருக்கு. ஒருத்தவங்க டைரக்டாவே வந்து ஆமா நீ வந்து இப்படி இருக்கன்னு அபியூஸ் பண்ற ஒரு கூட்டம். இன்னொன்னு கேங் எப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம்ல, நீங்க உங்க மேல அக்கறையில தான் நான் சொல்றேன், நீங்க ஏன் வெயிட் லாஸ், நீங்க குண்டா இருக்கீங்க, நான் டெய்லியும் கண்ணாடி பார்க்குறேன், எனக்கு தெரியாதா நான் குண்டா இருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கேர் எடுத்துக்கிறேங்கிற மாதிரியே வந்து திரும்ப திரும்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறோம். அந்த கேர் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலி அது கேர் நினைக்கிறீங்களா? இல்ல கேர் எடுத்துக்கிறேங்கிற பேர்ல இந்த சீக் ஆஃப் நேம் சீக்ல வந்து பண்ணிட்டு போவாங்க. அவங்க சும்மா ஒரு பேருக்காக பண்ணுவாங்கல்ல, நேம் சேக்காக, அந்த மாதிரி பண்றவங்க தான். எப்போதுமே அவங்களுக்கு அடுத்தவங்களோட லைஃப் மேல ஒரு ஒப்பீனியன் இருந்துட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும், இப்போ தீபிகா வந்து ஆங்கர் பண்ணா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஆங்கரிங்
விட்டா ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு ப்ராப்ளம். நீங்க பிசினஸ்ல தோத்து போன ஒரு ப்ராப்ளம், நீங்க சக்சஸ் டு தி Success பீக்கான ஆனா, ஒரு ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சத்தியமா தெரியல. உங்க மண்டைக்குள்ள என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியல. உனக்கு மண்டையில கோளாறு அதுதான். ஒரே மண்டையில பிரச்சனை அந்த மாதிரி தான். ஆக்சுவலி நீங்க சொன்னீங்கல்ல மேம், இப்போ நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். இது அந்த கேள்விக்கு பதில். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் காட் ஒப்பீனியன் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். லைக் ஒரு கேர் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஈஸியா வந்து ஜட்ஜ்மெண்டல் கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இவர் கூட ஒன்று சொன்னார்ல. இப்போ அடுத்தது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் ப்ரெஷர் பண்றாங்களோ இல்லையோ, சொசைட்டல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குல்ல. எப்போ அடுத்தது என்ன, பேபி எப்போ, நீங்க வந்து இப்போ அக்கறையில் சொல்றோம், நீங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் உங்களுக்கு பேபி இதெல்லாம், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா அஃப்கோர்ஸ் பேபி இதை பத்தி கண்டிப்பா வந்திருக்கும் உங்களுக்கு. அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். இது நான் அந்த வெயிட் லாஸ்க்கும் சரி, இந்த பேபியோட விஷயத்துக்கும் சரி, வெளியில சொசைட்டி பண்றதை விட வீட்ல பண்ற ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். போற இடமெல்லாம் நம்மள திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை சம்டைம்ஸ் இவங்களை போய் பார்க்கணுமான்னு தோணும். இது பார்க்கறதுக்கு போகணுமா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு கோவில் போறோம், ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா, அந்த ஃபங்க்ஷன் போனா அந்த ஃபங்க்ஷன்ல அடுத்த நிமிஷம் இப்போ வளகாப்பு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நம்ம போறோம்னா போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு மைண்ட் செட் ஆயிடும். ஓகே, இவங்க அடுத்து நம்மள டார்கெட் பண்ண போறாங்க பேபிக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா போன ஒருத்தர் மட்டும் இல்ல, அங்க அத்தனை பேரும் சுத்திடுவாங்க. அடுத்து இப்போ ஒரு கோவில் போறோம் அப்படின்னா, அந்த கோவில்ல வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். நம்ம இதுதான் பண்ண போறோம், நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. ஆனா அதை விட இவங்க வந்துட்டு நீ இதுதான் உனக்கு, நீ இதுதான் உனக்கு வேணும்னு வேண்டிக்கோ, அடுத்த தடவை குழந்தை வந்துடணும்னு வேண்டிக்கோ, அடுத்த தடவை குழந்தை. ஸோ வந்து ஒரு ப்ரெஷராக போட்டுட்டே இருப்பாங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நான் சொசைட்டியில் பார்க்குறேன். ஸோ இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எனக்குன்னு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது இது எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விமன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டிஎம்ஸ் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருடைய டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அத்தனை பேரோட ஸ்டோரிஸ்லையும் இருக்குது. அத்தனை பேரும் எனக்கு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கஷ்டம். ஆமாம், என்னை வந்து வீட்டில் தான் மெயினாக பாடி ஷேம் பண்ணுறாங்க, வீட்டில் தான் மெயினாக எனக்கு பேபியோட ப்ரெஷர் போடுறாங்கன்னு. ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த கப்புள்ஸ்க்கு அவங்க ஃபேமிலி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அவங்க எப்படி வந்து தன்னோட ஃபேமிலியை பிளான் பண்ணணும், எப்போ பிளான் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்லேருந்து ஈவன் அவங்க மென்டல் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்க்கணும். ஆர் தே ரெடி ஃபார் அ பேபி? அது ஒரு குழந்தை இல்லையா, அடுத்து வளர்க்கணும், ஒரு பெரிய ப்ராசஸ் இது. ஆர் தே ரெடி ஃபார் தட்ங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணும். அதை விட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் தே காட் மேரிட் நீங்கள் திரும்ப 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 அந்த ஒரு ரொட்டீன் ஒன்று இருக்கும்ல. புரியுது. பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட் என்ன, அடுத்து கல்யாணம் எப்போ, மேரேஜ்னாலுமே அப்படிதான். அந்த எடுத்தோடனே வந்து மேரேஜ் லிஸ்ட் அப்படி ஒரு மேரேஜ் இயர் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை எப்போன்னு கேட்பாங்க, அடுத்த குழந்தை எப்போன்னு கேட்பாங்க, அப்புறம் குழந்தை எப்போ படிக்க போகுது, அப்புறம் குழந்தை எப்போ எந்த ஸ்கூல் போகுது, அந்த மாதிரி எப்போ 10th 12th என்ன மார்க், அப்புறம் என்ன காலேஜ் சேர போகுது, அப்புறம் குழந்தைக்கு திரும்ப அடுத்து நீ எப்போ கல்யாணம், எப்போ வேலை, எப்போ கல்யாணம், எப்போ இது குழந்தை. ஒரு சைக்கிள் தான். அட்லீஸ்ட் நம்ம இந்த ஜென்ரேஷன் வில் ஸ்டாப் தட் சைக்கிள். Yes. இந்த கொஸ்டின் கேட்கறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா பண்ணட்டும், வேண்டாமா இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணுமா பெற்றுக்கட்டும், வேணானா இருந்துக்கட்டும், அவங்க வேலைக்கு போகணுன்னா போகட்டும், இல்லைனா இருக்கட்டும். அது ஜஸ்ட் இந்த ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணாலே போதும். கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு நம்ம வேலையை பார்த்தாலே எல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான். சரி சார், பிரேக்கிங் த பேரியர்ஸ் அப்படின்ட்டு. எஸ், மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ் இஸ் த பெஸ்ட் திங். நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த கேள்விகள்லாம் ஒரு மாதிரி என்னது அம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்குமே, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி தடுத்துட்டு இருக்கீங்க ஒரு ஷீல்ட் வச்சு? எல்லா கேள்விக்கும் இவ்வளே பதில் சொல்லிட்டா. இல்ல பீயிங் தி மென் சைடு. என் சைடில் இது வரைக்கும் யாரும் பெருசாக கேட்டதில்லை. ஆனால் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஏன் நான் வெயிட் பண்ணுறேன் நீ வெயிட் பண்ண மாட்டேன்னு தான் கேட்பேன். அவ்வளோதான், வேற என்ன. This is the best answer actually. men கிட்ட யூசுவலாக கேட்க மாட்டாங்க. எப்போதுமே அவங்களோட டார்கெட் வந்து women தான். ஆமாம். And they will come to assumptions also. ஒரு வருஷத்துக்கு மேல இல்ல டாக்டர் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. They will come to a conclusion. எஸ், ஆக்சுவலி அதுவுமே ஒரு மாதிரி வந்து என்னன்னு சொல்றது, மென்டலி நீங்க சொன்னீங்கல்ல, மென்டலி ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல, அது மென்டலி ஒரு மாதிரி டவுன் ஆக்கிடும்ல. ஆன் அ ஜென்ரல் நோட், நீங்க வந்து இந்த அப்ஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த லோஸ் எப்படி உங்களை நீங்களே புஷ் பண்ணிப்பீங்க? சொல்லு இந்த கேள்விக்கு உங்க பதில்ல இருந்து அவர் எடுத்து பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்ல சொன்னேன். ஏன்னா இந்த மென்டல் ஹெல்த் பிளேஸ் அ மேஜர், நாட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் தான் இன்னுமே இருக்காங்க. ஆக்சுவலி டில் 2025 வரலுமே மென்டல் ஹெல்த் பற்றி பெருசாக யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. மென்டல் ஹெல்த் பிளேஸ் மேஜர் ரோல் இன் ஃபிசிக்கல் ஹெல்த். பாதி ஃபிசிக்கல் ஹெல்த் கெட்டு போகிறதுக்கான மெயின் ரீசனே மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இல்லாததுனாலையும் அது சரியாகாததுனால தான். அவங்க என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, அதாவது ஒரு பேசிக் அப்ரிஷியேஷன் ஒன்று இருக்கும்ல வீட்டில்,
அது இல்லாமல் ஒரு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசிக் அப்ரிஷியேஷன் இல்லாததுனால அது எவ்வளோ ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் அவங்கள கொண்டு போய் விடுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஒரு அட்டென்ஷன் இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க, சில பேரை பார்த்துட்டு சொல்லுவாங்க ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்காங்க. அட்டென்ஷன் இல்லை அவங்களுக்கு. அவங்க எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த அட்டென்ஷன் வாங்கிக்கிறாங்க. அது என்னெல்லாமோ பண்ணி அவங்க அதை ட்ரை ஒரு பண்ணி ரீஅஷூரன்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். உட்காந்து பேசணும். ரொம்ப சிம்பிள். வீட்டில் அவங்கவுங்க ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்னு இருக்காங்கன்னா உட்காந்து அட்லீஸ்ட் பேசணும். அது யாராவேனா இருக்கட்டும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு இல்லை. வீட்டில் யாராக இருந்தாலும் யாராவது ஒரே ஒரு ஃப்ரெண்டையாவது உண்மையான உருப்படியான ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எடுத்து பேசுகிற மாதிரி. நீங்களும் அந்த மாதிரி யாருக்காவது ஒரு உருப்படியான ஃப்ரெண்டாக இருங்க. உட்காந்து பேசினாவே பாதி பிரச்சனை லிசன் பண்ணணும். ஆமா. நீங்க எதனா ஆட் ஆன் பண்ண ஒரு நிமிஷம் சைக்கிள் கேப்ல தப்பிச்சிட்டு இருக்கீங்க எதுக்கும் பதில் சொல்லாம. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி. இப்போ நான் ஒரு விஷயம் பேசுவேன்னா அதுல இருந்து ஒரு ரஃப் டிராஃப்ட் மட்டும் எடுத்து ஃபேட் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க சொல்லுங்க. லோஸ்னு ஒன்று நிறைய பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய லோஸ் பார்க்கும்போது பர்சனலாக அஃப்கோர்ஸ் நீங்கள் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது புலம்புறது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கும் போதெல்லாம் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? தனியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டை போட்டு கம்முன்னு தூங்கி நம்மளோட ரூம்ல ஜாலியாக இருக்கும். இல்லை நிறைய இருக்கு எனக்கு. நான் நிறைய அதனால பிரச்சனைலாம் கூட வந்திருக்கு. வீட்டில் சண்டைலாம் கூட வரும். சொல்றது அதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நிறைய யோசித்தேன். இதுக்கு எப்படிரா பண்ணலாம், இதுக்கு எப்படிரா பண்ணலாம். அதுக்கப்புறம் முதல்ல இதுக்கு என்ன பண்ணலான்றது யோசிச்சு அதுக்கப்புறம் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணி இப்போ லைஃப்ல ஒரு மாதிரி ஓகே. இவங்க மென்ஸ் கிட்ட மோஸ்ட்லி இருக்க பிரச்சனை என்னன்னா வெண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் அழுதோ ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேல பர்ஸ்ட் அவுட் ஆகாதா? கண்டிப்பா. அது யார்கிட்டனா ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்னா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வெட்டிச்சு சதரும் போது இந்த வடிவேல் மாதிரி வடிவேல் சார் சொல்ற மாதிரி தான். டேய் எதுக்குடா திட்டுற என்னடா பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவர் வெடிஞ்சிருக்காரு போல. எல்லா காமெடியன்ஸ்க்கு பின்னாடி ஒரு கோவமான முகம் இருக்கு. அதுதான் நான் கேட்கணும்னு இந்த நிறைய பேரை சிரிக்க வைக்கிறீங்களே இவரோட கோவத்தை பத்தி கேட்கலாமே அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை அது பார்க்காதது வேண்டாம் அப்படின்றீங்களா? அது ஆன் ஸ்கிரீன்ல தெரியாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். இதோட முற்றுப்புள்ளி மட்டும் தெரியும். நான் சொன்னேன் நீ போனா 2 கேமரா உடைச்சிட்டு தான் ஆனா அந்த மாதிரி தெரியல ஆக்சுவலி ஜெனரலா. இல்ல ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்ட பத்தி சொல்றானா நம்புங்க. இல்ல நானே நம்ப வைக்கிறேன். இல்லம்மா நான் கோவப்படுவேன். நானும் கோவப்படுவேன். ஷார்ட் டெம்பர்டா இல்ல நார்மல் கோவம்? ஷார்ட் டெம்பர். பயங்கரமான ஷார்ட் டெம்பர். எனக்கு அது இல்லாம ஒரு விஷயம் எனக்கு நிறைய கோவம் வரும். எப்படி வருதுன்னு நானே யோசிப்பேன். என்னடா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறோம் அப்படின்றது. அது எனக்குள்ளே இருக்கும் ஒரு கோவம். எப்படின்னா ஒரு டிராஃபிக்கில் போகிறோம், நம்ம கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், திடீர்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணோன்னா அவன் மேலே எனக்கு கோவம் வரும். ஏன் கோவம் வருதுன்னு நமக்கு தெரியாது. புரியுது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம். வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக ஒரு இடத்துல டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட் ஏன் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கோவம் வரும். ஏன் டஸ்ட் இங்கே இருக்குது, நீங்கள் ஏன் அதை க்ளீன் பண்ணல, இந்த மாதிரி அங்க இருந்து ஆரம்பிச்சு சண்டை எங்கேயோ போய் அது போய் சண்டையா போகாது. ஏன்னா திரும்ப ஒருத்தவங்க பேசினாதான் சண்டையா போகும். நான் பேச மாட்டேன். நான் ஜென் மூட் போயிடுவேன். எப்போதுமே ஒருத்தவங்க கோவப்படும் போது நான் உட்காந்து அப்சர்வ் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் தெரியும் அவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க. நீங்க எப்படிப்பட்ட மருமகன், நீங்க எப்படிப்பட்ட மருமகள்? இது நீங்க மாமனார் கிட்ட நீங்க சொல்லுங்க. அப்போ நீங்க ஆப்போசிட். அவங்க எப்படிப்பட்ட மருமகள்? இவங்க எப்படிப்பட்ட மருமகள்? தப்பான கேள்வி, தப்பான கேட்டு. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மருமகள் அப்படின்னு. மருமகள் சொல்றதை விட மகள்னு சொல்லலாம். அவங்க அப்படியே கிளவுட் 9ல இருக்காங்க. பறக்காத. இவங்க எப்படிப்பட்ட மருமகன்? அதேதான். எங்க அப்பா வந்து இப்போ ஷரத் மேல வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னா எங்க அப்பா ஆமான்னு நம்புவாரு. அவருக்கு வந்து இப்ப நானா ஷரத்தான்னு கேட்டா ஷரத் தான். ஆமா, இது எல்லார் வீட்லயுமே நடக்கும். ஒரு காலத்துல நம்ம லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல இவர்கிட்ட சொன்னா அந்த கல்யாணம் நடக்குமா, இவங்களுக்கு இவரை பிடிக்குமா அப்படிங்கிற இதுல இருக்கும் போதுல அப்போ ஒரு பயம் இருக்கும். ஆனா அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நான் தான் உங்க பொண்ணு அப்படின்னு நம்ம போய் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இம்பார்ட்டன்ட் அங்க. ஸோ ஷரத்துக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாண்டிங் வந்து அது ஒரு மாதிரி அப்பா வந்து ஹில் சூஸ் ஷரத் ஓவர் மீ. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கான பாண்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னாலும் நம்புவாப்ல. இல்ல லவ் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க அப்பாவை பார்த்து பயந்தனும். ஐயோ இவங்க அப்பா என்னடா பண்ணுவாரு. எல்லார் வீட்லயும் பசங்களுக்கு இருக்கும்ல, பொண்ணோட அப்பானாவே ஒரு பயம் இருக்கும்ல. எப்படி லவ் பண்ணும்போது அவ்வளோ பயம் இருந்ததோ, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பயம் கொஞ்சம் கூட
அவ்வளோ பாசம். இப்படி ஒரு மனுஷனையா நம்ம இவ்வளோ நாளாக வந்து பயந்து இவரை பார்த்தா பயந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ குழந்தை ஜாலியாக இருக்கும் அவங்க. ஜாலியா இருக்கும். எல்லா அப்பாவுமே அப்படிதான். பொண்ணுக்கு லவ்வர்னா கொஞ்சம் டெரரா இருப்பாங்க, மருமகன் வந்துட்டா அவங்க பாசத்துல அப்படி. பாசத்துல. ஆஹா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைட்டா மலரும் நினைவுகள் கூட்டு போகலாம் அப்படின்ட்டு, போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஒரு 120 மேல மொட்டை அடிச்சிருப்பீங்கல்ல? 120 டைம்ஸ் இல்ல அதுக்கும் மேலயா? அதுக்கும் மேலேயே இருக்கும். பா. ஆனா அதுக்கப்புறமாவும் லைக் என்னன்னு சொல்றது, ஜென்ரலாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஹேர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கும்போது 120 டைம்ஸ் மொட்டை அடிச்சு அந்த ஒரு கதாபாத்திரத்துக்காக அவ்வளோ தூரம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே. ஆமாம். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். அவரோட அந்த ஹார்ட் ஒர்க் நீங்க வந்து வியந்து பார்க்குற அந்த விஷயம்னா அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நான் ஷரத் ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கேன். 2016 அதுக்கு முன்னாடிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஷரத்தோடைய லைஃப் வந்து இப்போ ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டெப்பாவது மேலே ஏறிட்டாப்ல. ஆனால் இப்போவுமே டெய்லி மார்னிங் எந்திரிக்கும் போது டே 1 ஸ்க்ராட்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் டெய்லியுமே போடுவாப்ல. நைட்டு 3 மணி ஒரு 4 மணிக்கு தான் ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்து தூங்குறாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock அடுத்த ஷூட் இருந்ததுன்னா எழுந்து ஓடுவாப்ல. இல்லை சம்டைம்ஸ் அந்த தூங்கிட்டா எந்திரிக்க மாட்டோன்னா அந்த ஒரு நைட்டை உட்காந்து வேற ஏதாவது அது உங்களுக்கு ரிலவெண்ட்டான மூவிஸோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு தென் ஹில் கெட் அண்ட் ரெடி ஓடுவாப்ல. அது எனக்கு வந்து சம்டைம் பார்க்கும்போது ஏன் இந்த மனுஷன் இப்படி ஓடுறான்னு தோணும். ஆனால் என்னோட சைடு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இது இப்போ நான் பார்க்குற ஷரத் எங்கேருந்து தெரியுமா? இப்போ இருந்து இல்லை, ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பளம் வாங்கி மெக்கானிக்கா இருந்த ஒரு ஷரத்லேருந்து இன்னைக்கு வேர் ஹி ஸ்டாண்டிங் போது ஐ எம் சூப்பர் 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 ப்ரவுட் ஆஃப் ஹிம். தேங்க்யூ. என்ன அவ்வளோலாம் சொல்றதுன்னு இல்லை சொன்னது நான் பெருசா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இவ்வளோ மெனக்கெடுக்கிறீங்க? ஒரு மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து விக்கு கூட போட்டு போயிருக்கலாம். ஒரு தடவை அடிச்சுட்டு ஏங்க அவ்வளோதாங்க என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். நான் எதுக்காக நான் அது பண்ணுறேன்னா, ஒரு ஒரிஜினல் ஆக்சுவலாக ஆல்ரெடி மொட்டராஜந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு முடி வளராதுன்னு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம ஒரு கெட்டப் போடுறோம் அப்படின்னும் போது அந்த கெட்டப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம வந்து ஸ்கிரிப்டில் நம்ம ஜெயிப்போம், அது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நம்ம பார்க்கும்போது நீங்கள் கேட்குறீங்களே, எப்பட்றா அப்படியே இருக்கிறாருண்ணா, அதுதான் வேணும். இன்னைக்கு நான் அந்த இப்போ லாஸ்ட்டாக குக் வித் குமாலி பண்ணும்போது கூட சீசன் 2 வந்து ஜாக் ஸ்பேரோன்னு ஒரு கெட்டப்பு. எனக்கு அந்த கெட்டப்பு வந்து போடணும்னு நானாக தான் விரும்பி கேட்டேன். எனக்கு ஜாக் ஸ்பேரோ வேணுங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து எப்படி ப்ரோ ஓகேவா பரவாயில்லையா பண்ணிவிடுவீங்களா அப்படின்னாரு. நான் பண்ணிவிடுவேன்னு எனக்கு தெரியும். அந்த ஜாக் ஸ்பேரோ வந்து பாடி லாங்குவேஜ் எடுத்துருவேன்னு தெரியும். ஆனால் எனக்கு அந்த கெட்டப்பு வேணுன்றதுக்காக நான் அந்த காஸ்டியூமருக்கு அவரை போய் டார்ச்சர் பண்ணி, சார் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இங்கேருந்து ஒரு நீட்டாக ஒரு முடி வேணும்னு அவர் வந்து பாவம் விக்கிலேருந்துலாம் கட் பண்ணி இங்கேருந்து வச்சு நிறைய விஷயம். ஏன்னா ஆனால் இது கெட்டப் போடுறது நான் தான். ஆனால் அந்த கெட்டப்பை போட்டது வந்து மேக்கப் மேன் தான். அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மெனக்கெடு எனக்கு ஏன்னா ஒரிஜினாலிட்டியாக கொடுக்கலாம். நம்ம அந்தளவுக்குலாம் கொடுக்க முடியாது. இங்கே நம்ம இந்த டெலிவிஷனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம வந்து உண்மையாகவும் ஒரிஜினலாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கெட்டப்லாம் போடுறேன். பார்க்கும்போது வெளியில் சொல்கிறாங்க, இப்போ மாதம்பட்டின்னு பண்ணோம், மாதம்பட்டி அண்ணன் ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு கேட்டேன் நான். அன்னைக்கு வந்து இல்லைங்க எனக்கு அவருடைய சன்கிளாஸ் தான் வேணும், அவருடைய ட்ரெஸ்ஸு தான் வேணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் தெரியும். ஆனாலும் நான் அந்த ஒரிஜினல் நான் வந்து அவருடைய லுக்கை கொடுக்கணுன்னா எனக்கு அந்த மாதிரி இது வேணும், காஸ்டியூம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினேன். அதனால தான் 100 மொட்டைலாம் இல்லை, 200 மொட்டைக்கு மேலே இருக்கும். ஏன் ஈவெண்ட் போகும்போது கூட நான் இங்கேருந்து போயிட்டேன், ஃபாரினுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன். போயிட்ட பிறகு லைட்டாக இவ்வளோ தூரம் முடி வளர்ந்துச்சு. ஆனால் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஈவெண்ட் கூப்பிட்டவங்க என்னங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் மொட்டையில் இருப்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டோம்ப்பா. எல்லாருமே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னங்க டிசப்பாயிண்ட், இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு மொட்டை. ஏன்னா என்னால் இன்னொருத்தன் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த மொட்டை மறுபடியும் அவங்களுக்காக அடிச்சோடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பிரதர் என்ன பிரதர் அப்படின்னா, நீங்கள் என்னால் வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான், நான் அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் எனக்கு ஒரு ஆட் ஆன் பண்ணணும். கண்டிப்பாக இப்போ ஷரத் சொன்னாப்ல ஒரு கெட்டப்புக்கு வந்து மேக்கப் கண்டிப்பாக அவங்களுடைய உழைப்பு 100% இருக்குது. ஆனால் பேக் எண்டில் வெளியில் வந்து ஷரத் அந்த கெட்டப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டாப்லங்கிறது மட்டும் தான் தெரியும். பேக் எண்டில் அதுக்கு என்ன பண்ணாப்லனா, அந்த மூவி இருக்கு இல்லையா, ஜாக் ஸ்பேரோ சார் அவரோட மூவி பைரட்ஸ் ஆஃப் கேரிபியனோட அவ்வளோ சீரீஸும், அது எத்தனை சீரீஸ் ஒரு என்டையர் டேல ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப திரும்ப உட்காந்து சில அவருடைய குட்டி குட்டி பாடி ஜெஸ்டர்ஸா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, நுவான்சஸ் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் ரிப்பீட்ல போட்டு பார்த்து ஹி அப்சர்வ்ட் இட்.
அதனால தான் அந்த அவுட்புட் அங்கே வந்தது. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட இது பண்ணும்போதும் அவருடைய எபிசோட்ஸை திரும்ப போட்டு பார்த்து அவர் அங்கே மட்டும் இல்லை, அவர் சோஷியல் மீடியாவில் அவர் எப்படி நடக்கிறாரு, அவர் எப்படி நிற்கிறாரு, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் திரும்ப 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 அப்சர்வ் பண்ணி தான் அது அங்கே அந்த ரிசல்ட்டாக வந்தது. ஸோ அவர் அதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, பட் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை நான் பார்க்குறேன். உழைப்பு, எஸ், கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ இவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஒரு கெட்டப்புக்குன்னே, இப்போ மொட்டை ராஜேந்தரா இருந்தாலும் சரி, எனிதிங் ஆஸ் சர்ச் அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் ஈஸியாக வந்து எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே அவர் மிமிக் தான் பண்றாரு, அவருக்குன்னு என்ன ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து கமெண்ட்ஸ் வந்துடும். ஜட்ஜ்மெண்டல் கமெண்ட்ஸ் எவ்ரிவேர் வி கேன் சி. ஸோ கண்டிப்பா அதை பத்தி பேசியே ஆகணும். நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நம்ம பண்றது நம்ம பண்ணிக்கிட்டே போவோமே அப்படின்றது தான் நான் பண்ணுவேன். என்ன நம்ம என்னதான் இப்போ லுக் அலைக் அப்படின்னு தான் பேர் வரும். இல்லை நான் மொட்டையில் இருக்கும்போது ஒரு மொட்டராஜன் லுக் அலைக் தான்வாங்க. முடி வலிச்சு இங்கே மீசை வச்சு இங்கே லைட்டாக தாடி இருக்கும். டக்குன்னு பார்த்தா இந்த கானா சுதாகர், வெளியிலலாம் நிறைய பேர் கானா சுதாகர்னு சொல்லுவாங்க, கானா சுதாகர்னுவாங்க. நான் கானா சுதாகரே போய் கலாச்சிருப்பேன், உன்னனால என்ன சொல்லுங்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் யோசிப்பேன், என்னடா நம்ம மொட்டை அடிச்சா மொட்டராஜன்றாங்க, முடி வளர்த்தா கானா சுதாகர்ன்றாங்க, நம்ம என்னதான்டா பண்ணணும் அப்படின்றோம். இப்போ நான் வந்து சில பேருக்கு மாறிக்கிட்டு இருக்கேன். நான் சரத்தா தெரிஞ்சிட்டு இருக்கேன்னா என்னை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மெனுக்கெட் எடுத்து இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிளாப்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்காக பண்ணுறேன்னா, நான் சரத்ரா, நான் வேற ஒருத்தன்டா, நான் வேற ஒரு மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணுவேன்டா அப்படின்றதுக்காக நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பொறுமையாக இருப்போம், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்து ஒருவர் வரப்போகிறார். அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு, டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷமுத் ஷாம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? லாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.